சென்னையில் வந்து குதிரைகள் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்கு. அந்த குதிரைகள் இறக்கிறத பற்றி ஏன் நம்ம பேச போகிறோம்னா, அந்த குதிரைகள் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோய் கிளாண்டர்ஸ் அப்படின்ற நோய். அது வந்து மனிதர்களுக்கும் பரவும் அப்படின்றதுனால நம்ம சென்னையோட சுகாதார நிலையம், தமிழ்நாடு சுகாதார நிலையம் வந்து உடனடியாக வந்துட்டு தடுப்பு நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன இந்த கிளாண்டர்ஸ் என்ற டிசீஸ்னால் என்ன, மனிதர்களுக்கு என்ன மாதிரி தாக்குதலை வந்து உண்டாக்கும் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக இன்ஃபர்மேட்டிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் செல்லலாம். கிளாண்டர்ஸ் டிசீஸ் அப்படின்றது வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அனிமல்ஸில் பரவுறது. அந்த அனிமல்ஸில் முக்கியமாக வந்துட்டு இந்த கால்நடைகள்னு சொல்லக்கூடிய ஹார்ஸ் வகைகள், அதாவது குதிரைகள், மியூல்ஸு, போனி, டாங்கி, அதாவது கழுதை. ஸோ குதிரை, கழுதை இந்த குரூப்புக்குள்ளே பரவுற டிசீஸ் தான் இந்த கிளாண்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாக்டீரியானால் வந்து வருது. அந்த பாக்டீரியா பேர் தான் வந்துட்டு பர்கோல்டேரியா மலாய் அப்படின்னு சொல்லுவோம். பர்கோல்டேரியா மலாய் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து மனிதர்களை தாக்கக்கூடிய இதே வகையான பாக்டீரியா பேர் பர்கோடேரியா சூடோமலாய்னு சொல்லுவோம். அதுதான் மெலிடியோசிஸ் மாதிரி நோய்களை காசு பண்ணுது. ஆனால் குதிரைகளை தாக்குறத, கழுதைகளை தாக்குற நோய் பேர் பர்கோடேரியா மலாய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி குதிரைகள் தாக்கப்படும் போது வரக்கூடிய நோய் பேர் தான் கிளாண்டர்ஸ். ஏன் நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா, நியூஸில் வருது, சுகாதாரத்துறை வந்து இதை வெளியிடுறாங்க. யாருக்கு மெயினாக வெளியிடுறாங்க அப்படின்னா வந்து யாரெல்லாம் இந்த குதிரை பராமரிப்பில் இருக்கீங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கழுதை பராமரிப்பில் இருக்கீங்களோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் வந்து போடுறாங்க. ஏன்னா 1-2 குதிரைகள் வந்து இந்த நோயினால் இறந்துருக்கு அப்படின்றதுனால. ஏன் சார் இந்த நோயை வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து, அதாவது குதிரைகள்லேருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உள்ளது அப்படின்றதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் காரணத்தினால நம்ம வந்து பேசுகிறோம். ஏன் இந்த கிளாண்டர்ஸ் பற்றி மெயினாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இது வந்து கொஞ்சம் கொடூரமான, கொஞ்சம் மைல்டாக ஆபத்தான நோயின்றதுனால அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம உங்களுக்கு தரோம். என்ன நடக்குது இந்த கிளாண்டர்ஸில் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த பர்கோல்டேரியா மலாய்னு சொல்லியிருந்தால பாக்டீரியா, இது வந்து இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3-4 வகையாக வந்து அதோட அறிகுறிகள் வந்து பிரிக்கப்படுறது. ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து கியூட்டேனியஸ் கிளாண்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கியூட்டேனியஸ் கிளாண்டர்னா என்னென்னா, தோலில் வந்துட்டு அந்த பாக்டீரியா வந்து சீல் பிடிச்சி தோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செப்டிக் ஆகி, தோல் வந்து புண்ணாகி, அல்சர் ஆகி, இந்த மாதிரி வர்றது பேர் தான் கியூட்டேனியஸ் கிளாண்டர், அதாவது தோல்ல வரக்கூடிய கிளாண்டர் நோயின்னு சொல்கிறோம். ரெண்டாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பல்மனரி கிளாண்டர்ஸ், அதாவது நுரையீரலில் தாக்கும் கிளாண்டர் நோய்கள் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி டைப் அப்போ வந்து குதிரைகளுக்கோ மனிதர்களுக்கோ என்ன மாதிரி நடக்கும்னா, கடுமையான இரும்பல், சளி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வராமல் சீல் மாதிரி, பஸ்ன்னு சொல்கிறோம்ல சீல், ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கர ஸ்மெல்லோட டிஃப்ரெண்ட்டாக சீல் மாதிரி வந்து இரும்பி துப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இக்கட்டாக போகும்போது நுரையீரலில் வந்துட்டு போல் மாதிரி ஓடுறதுக்கு வாய்ப்பு. போல்னா இந்த பொந்துன்னு சொல்றோம்ல, இந்த எலிகள் போய் போடுறது, இந்த மாதிரி ஓட்டைகள், அந்த மாதிரி நுரையீரல்ல நிறைய ஓட்டைகள் மற்றும் போல்கள் ஃபார்ம் பண்ற வாய்ப்பு இருக்கு. அந்த போல்கள், ஓட்டைகளை தான் வந்து நம்ம வந்து மெடிக்கல் டேர்ம்ல கேவிட்டின்னு சொல்றோம். அப்ப லங்ஸ்ல நிறைய கேவிட்டிஸ் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரத்தில் நுரையீரல்ல நீர் சேர்ந்து ARDS, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொடுமை போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றதுனால பல்மனரி கிளாண்டர்ஸ் அப்படின்ற ரெண்டாவது உறுப்பையும் வந்து அது பாதிக்கக்கூடும். இது 2. மூணாவது டைப்பில் கிளாண்டர்ஸ் என்ன பாதிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஃபுல்லாக வந்துட்டு செப்டிசிமிக் கிளாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ரத்தத்தில் கலந்துடுறது. இந்த கிளாண்டர்ஸ், அந்த சூடோ பாக்டீரியா மலாய் வந்து ரத்தத்தில் கலக்குது அப்படின்னும் போது உடம்பு ஃபுல்லாக பரவும் போது பல உறுப்புகள் செயலிழக்க வாய்ப்பு இருக்குது. கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், இந்த மாதிரி உறுப்புகளை போய் தாக்கும் போது உறுப்புகளில் சீல் பிடிச்சி ஆளுக்கு வந்து ஏதாவது இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த செப்டிசிமிக் கிளாண்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சீல் பிடிக்கிற டைப்பு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, கம்பேர் டு த தோல் கிளாண்டரும் நுரையீரல் கிளாண்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த செப்டிசிமிக் கிளாண்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் டைப் அப்படின்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கிளாண்டர்ஸ் வந்த உடனே அதோட முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில 4வது டைப் கிளாண்டர் பேர் தான் என்னென்னா கிரானிக் கிளாண்டர்ஸ். அதாவது என்னன்னா, ரொம்ப நாளைக்கு இந்த கிளாண்டர் நோய் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு ஒரு 6 மாசம் அப்புறமும் திருப்பி ஒரு குடைச்சலை கொடுக்கும், 1 வருஷம் அப்புறமும் திருப்பி ஒரு குடைச்சலை கொடுக்கும்ன்றதுனால போயிட்டு வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இந்த கிரானிக் கிளாண்டர்ஸ் வந்து பண்ணுதுன்றதுனால இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் மருந்து கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. ஸோ இதுதான் கிளாண்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற முக்கியமான அறிகுறிகள். ஸோ எல்லா கிளாண்டர்லையும் ஜுரம்ன்றது காமனாக இருக்கும். ஆனால் தோல் கிளாண்டரில் தோல் பாதிக்கப்படும், நுரையீரல் கிளாண்டரில் நுரையீரல் பாதிக்கப்படும், செப்டிசிமிக் கிளாண்டில் வந்து உடம்புல இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படும். அதனால அது ரொம்ப ஆபத்து டைப்னு சொல்கிறோம். கிரானிக் கிளாண்டர்ஸ்ன்றது ரொம்ப நாள் வந்து இருந்துக்கிட்டு அப்பப்போ வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கிரானிக் கிளாண்டர்ஸ். இப்போ மனிதர்களுக்கு இந்த கிளாண்டர்ஸ் வந்து பரவுமா? ஏன் சார், அது வந்து குதிரை கிட்ட தானே இருக்குது அப்படின்னா, இப்போ தான்
சுகாதாரத்துறை இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் மெயினாக அதை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், யாரெல்லாம் வந்து குதிரையோடையும் கழுதையோடையும் க்ளோஸாக பழகுறீங்களோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி. என்ன மாதிரி கேர்ஃபுல் நடவடிக்கை? அப்போ யாரெல்லாம் பழகிறா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு யார் பழகிறா? அந்த குதிரையை ஓட்டுற ஜாக்கின்னு தானே சொல்லுவோம் குதிரையை ஓட்டுறவங்கள. ஸோ அந்த ஜாக்கீஸ் வந்து அந்த குதிரையை பாலில் பராமரிக்கிறது, குதிரையை குளிப்பாட்டுறது, குதிரைக்கு வெக்கோல் போடுறது, இந்த மாதிரி. ஏன் இந்த குதிரைங்க வந்து அதிகமாக இருக்கா சென்னையிலன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சென்னையில் நிறைய இருக்குது. ஏன்னா ரேஸ் கோர்ஸ் இங்கே இருக்குது. ரேஸ் கோர்ஸ் இங்கே இருக்குன்னும் போது குதிரை பராமரிப்புக்கு தனியாகவே வந்துட்டு சங்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குன்னும் போது இந்த ரேஸ்க்கு அப்படின்ற குதிரைகளே பல குதிரைகள் வந்து இங்கே பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே மாதிரி ஒரு குதிரைகள் தான் இப்போ இப்படி ஆயிருக்கு. அப்படின்னும் போது அந்த குதிரை ஜாக்கிகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த குதிரை ஓனர்ஸ் இருப்பாங்க, அந்த குதிரைகளை டெய்லியாக போய் பார்க்கறது, பழகிறது, அது மேலே ஒரு சவாரி செய்கிறது. அப்போ இவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது வந்து 2. மூணாவது, இந்த குதிரை ஹேண்ட்லர்ஸை தாண்டி அந்த குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே, ஊசி போடுறது, அந்த லேப் ஒர்க்கப்பு, இந்த கிருமி நாசினி தெளிக்கிறது, இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுற அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு அதோட லோக்கலாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பண்ணைக்குன்னு ஒருத்தர், அவங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லேபரேட்டரி ஒர்க்கர் மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெட்டினரி ஒர்க்கர்னு கூட சொல்லலாம். 3. 4வது, இந்த டாக்டரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்? வெட்டினரி டாக்டர். ஏன்னா அவர் தான் போய் ஊசி போட போகிறாரு, குதிரைகளுக்கு மருந்து தர போகிறாரு, குதிரைங்களை போய் நேரில் பார்க்க வேண்டியது இருக்கணும் போது அப்போ அவங்கக்கிட்ட மனிதர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் வரும்? குதிரை கடிச்சிடுமா அப்படி வரும் அப்படின்ற மாதிரி எடுத்தீங்கன்னா, மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைங்களோட சீலோ இல்லைன்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் கிளாண்டர்ஸ் இருக்கும், நான் தான் சொல்லிட்டேன். சீல் டைப் இருக்கு, நுரையீரல் டைப் இருக்கு. சீல் டைப் இருந்தால் அந்த சீலை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் கட்டாயம் வந்து முகக்கவசம், க்ளவுஸ் இதெல்லாம் மாட்ட வேண்டிய தேவை வந்து இருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம தெரியாமல் போய் பட்டுருச்சுன்னும் போது நம்ம கையில் ஏதாவது ஊண்டு இருந்ததுன்னா அங்கேருந்து கிளாண்டர்ஸ் நம்ம உடம்புல வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. இதே நுரையீரல் கிளாண்டர்ஸாக இருந்தால் அந்த குதிரை கண்டிப்பாக இரும்போம், அந்த குதிரை கண்டிப்பாக வந்து தும்போம், அந்த குதிரை அப்படின்னு ஏதாவது பண்ணும்போது அந்த ஸ்ப்ரேல வந்து அந்த பர்கோல்டரியா மலை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை சுவாசிக்கும் போது அங்கே வேலை செய்கிற வெட்டினரி டாக்டரோ இல்லைனா ஒர்க்கர்ஸோ இல்லைனா ஜாக்கிக்கோ யாருக்கோ அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கட்டாயம் அங்கே போகிறவங்க இந்த N95 மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வேலை செய்யணுன்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக வந்து இருக்கு. 3வது, கண்ணில் கூட பட்டு பரவுன்றதுனால கண்ணாடி ஒன்று அவங்க சேஃபாக மாட்டிக்கிறதும் வந்து ஒரு நல்ல பாயிண்டாக வந்து இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுப்பு நடவடிக்கையாக வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த குதிரை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த குதிரையை வந்து ஐசோலேட் பண்ணி மற்ற குதிரைகளுக்கும் பரிசோதனை வந்து செய்யப்படுது. என்ன மாதிரி பரிசோதனை? அப்போ அந்த கிளாண்டர்ஸ் மனிதர்களை தாக்கினா என்ன டெஸ்ட் சார் செஞ்சு ஜென்ரலாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, சளி வந்ததுன்னா சளியை டெஸ்ட் பண்ண போகிறோம், சளி வரலன்னா ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவோம். ரத்தத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாண்டர்ஸ் காஸ் பண்ணுற அந்த சூடோபாக்டீரியா மலாய் இருக்குல்ல, அது வளருதா, பர்கோல்டரியா மலாய் வளருதான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஆன்டிஜென் டெஸ்டிங் பண்ணி இதுதான் ப்ராப்ளமானு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் அதோட மெயின் டெஸ்ட்டுகள் பேஸ் பண்ணி. மற்றும் நுரையீரல் கிளாண்டராக இருந்தால் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், சளி டெஸ்ட்டில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தேவைப்படும்ன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ட்ரீட்மெண்ட் ஆங்கிள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சார்? பர்கோல்டரியா இந்த மலாய் வந்ததுன்னா என்ன மாதிரி, கிளாண்டர்ஸ் வந்ததுன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து மனிதர்களுக்கு வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா குதிரைங்க கூட பழகுறவங்களுக்கு. அப்போ குதிரைங்க கூட கழுதைங்க கூட பழகி அந்த குதிரையும் உடம்பு சரியாமல் இருந்து திடீர்னு நீங்களுக்கும் ஜுரம் வருதுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் போது குதிரைக்கு உடம்பு சரியில்லை, அதை பராமரிக்கிற ஆள் நீங்கள், அதை கூட பழகின ஆள் நீங்கள், இல்லை ரீசெண்டாக குதிரை கூட ஏதாவது க்ளோஸாக இருந்தீங்க, திடீர்னு இப்போ உங்களுக்கு ஒரு கடுமையான ஜுரம் வந்ததுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ஜுரம் வரும்போது நம்ம இமீடியட்டாக டாக்டர் கிட்ட போய் இந்த ஹிஸ்ட்ரியை மெயினாக சொல்லணும், குதிரை கூட கொஞ்சம் க்ளோஸ் கான்டாக்டில் வந்து இருந்தேன் அப்படின்ட்டு. இப்போ தான் கிளாண்டர்ஸ் பற்றி யோசிக்க முடியும். கிளாண்டர்ஸில் ஜுரத்தை தாண்டி இந்த நெறிக்கட்டிகள் அங்கங்கே கட்டிக்கிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் வந்து உள்ளது. அதே மாதிரி நுரையீரல் கிளாண்டர்ஸில் வந்து இரும்பல் சளி கடுமையாக இருக்கும், இல்லைன்னா தோல் கிளாண்டர்ஸ்லாம் தோலில் புண்ணு பெருசாகிட்டே போகும். இதை வச்சு நம்ம வந்து டாக்டர்ஸ் ஒரு ஐடியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ட்ரீட்மெண்ட் கிளாண்டர்ஸ்க்கு இருக்கானா கட்டாயம் இருக்குது. அதனால தான் சீக்கிரம் போய் நம்ம அதை சரி செஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா கிளாண்டர்ஸ் ஒரு பாக்டீரியா டைப்ன்றதுனால அந்த கிளாண்டர்ஸ்க்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது நிறைய குரூப். ஓகே, கிரானிக் கிளாண்டர்ஸ் அதாவதுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப நாள் அந்த கிளாண்டர்ஸ் நோய் வந்து இருக்கும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒரு சில மாதங்கள் வரைக்கும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த அக்யூட் கிளாண்டர் கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் இப்போ வந்துட்டு ஜுரம் வந்து சரியாக போகுதுன்னா அவங்களாம் வந்து 7லேருந்து 14 நாள் வரைக்கும் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். அதான் டாக்டர் வந்து டிசைட் பண்ணிப்பார், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓவராலாக டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து குதிரைக்கும் கழுதைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த கிளாண்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. குதிரைங்களுக்கும் கழுதைக்கும் எனக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த கிளாண்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது. இதுதான் டேக் ஹோம் மெசேஜ். ஸோ அது கூட வேலை செய்கிறவங்க, அது கூட க்ளோஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். க்ளவுஸ் வந்து போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், கண்டிப்பாக வந்து கண்ணாடி மாட்டிக்கணும் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. ஒன்ஸ் இந்த கிளாண்டர்ஸ் குதிரைகளுக்கு எதுவும் வரலன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் கைட்டிட்டு திருப்பி குதிரையை ஜாலியாக ஓட்டலாம் அப்படின்றது தான் டேக் ஹோம் மெசேஜ். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.